ஹாய்ங்க. இன்றைக்கி வந்து நம்ம சௌசௌ காய் வச்சு ஒரு சூப்பரான சாதம் தான் செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு நம்ம ஸ்பெஷல் மசாலா வந்து ரெடி பண்ணிக்கலாம். கொஞ்சம் சீரகம், ஒரு அரை ஸ்பூன் சீரகம், அரை ஸ்பூன் மிளகு, அரை ஸ்பூன் தனியா சேர்த்துக்கலாம். சேர்த்து வெறுதாக வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ இது கூட ஒரு 7-8 பல் பூண்டு சேர்த்து வதக்கிக்கலாம். இப்போ இது கூட ஒரு 3 வரமிளகாய் சேர்த்து வறுத்துக்கலாம். நல்லா வதங்கட்டும். அவ்வளோதான். இப்போ அது ஆறட்டும். அதுக்குள்ளே நம்ம இந்த பக்கம் தாளிக்க ஆரம்பிச்சிடலாம். நம்ம வந்து கடலை எண்ணெய் தான் சேர்த்துக்க போகிறோம். எண்ணெய் வந்து நல்லா சூடானதுக்கப்புறமா கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு வந்து நல்லா பொரியட்டும். அதுக்கப்புறம் இது கூட கொஞ்சம் சீரகம் சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு பெரிய வெங்காயம் வந்து நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கிறத சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். நீங்கள் சின்ன வெங்காயம் கூட சேர்த்துக்கலாம். வெங்காயம் வந்து ஆப்ஷனல் தான். நல்லா வதங்கட்டும். அதுக்குள்ளே நம்ம மசாலா அரைச்சிக்கலாம். இதில் வந்து ஒரு 3 ஸ்பூன் தேங்காய் சேர்த்துருக்கேன். இது கூட நம்ம ஏற்கனவே வறுத்து வச்சுருக்கிறதையும் சேர்த்து நம்ம அரைக்க போகிறோம். சும்மா குறப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். அதுக்குள்ளே இந்த பக்கம் வெங்காயம் வதங்கிருச்சு. இப்போ இது கூட வந்து ஒரு சௌசௌ காயை வந்து திருவி வச்சுருக்கேன். அதை சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா வதக்கி விடலாம். காய் வந்து நல்லா வதங்கட்டும். இப்போ மூடி வச்சு ஒரு 2 நிமிஷம் வேக விட்டுக்கலாம். இடையில கிளறி விட்டு வேக வச்சுக்கலாம்.